நகர் சிந்தாமணி சிக்னல் அருகே பெண் ஒருவர் மது போதையில் சாலையில் அமர்ந்து ரகளில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக அண்ணா நகர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அண்ணா நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த பெண்ணை அப்புறப்படுத்த முயன்ற போதும் விடாமல் அந்த சாலை வழியாக சென்ற கார்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் ரகளில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் கூடுதலாக பெண் போலீசார் வரவைக்கப்பட்டு அந்த பெண்ணை அப்புறப்படுத்த முயன்று அவரிடம் விசாரணை நடத்தியதில் டிபி சத்திரம் காவல் நிலையம் அளிக்கப்பட்ட பகுதியில் வசித்து வருவர் என்போம். டிபி சத்திரம் காவல் நிலையத்தில் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கணேசன் என்பவரின் மனைவி சத்யா என்பதும் தெரிய வந்திருக்கிறது. கணேசன் கொள்ளை மற்றும் வழிப்பறி போன்ற வழக்குகளில் தொடர்பு உடையவர் என்றும் 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது இருப்பதாகவும் சமீபத்தில் சிறைக்கு சென்றுவிட்டு சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் மீண்டும் அவரை காவல்துறையினர் கைது செய்ததாகவும் அவர் தனது கணவரை விடுவிக்க கோரி இது போன்று அவர் ரகளில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. வாகன ஓட்டிகளிடம் தகராறில் ஈடுபட்டு வாகனங்களை கைகளால் தாக்கியும் அதே போல வாகன ஓட்டினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில போலீசார் சென்று அவரை அப்புறப்படுத்த முயன்ற போது போலீசாருடன் அவர் மல்லு கட்டக்கூடிய வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. சத்யாவை பெண் போலீசார் தற்போது அப்புறப்படுத்தி அங்கிருக்கக்கூடிய அவரது உறவினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். மேலும் இது போன்று நடக்காமல் இருக்குமாறு எச்சரித்தும் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அண்ணா நகர் காவல்துறையினர் இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கணேசனை யார் கைது செய்தது என்பது குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் எந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டதால் உள்ள தகவலை விவரங்களை சேகரித்து வருவதாகவும் அண்ணா நகர் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது.